ஹலோ குட்டீஸ், குட்டீஸோட பேரண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் இந்த குட்டி பட்டாளத்தோட மாயாஜால பயணத்திற்கு வரவேற்கிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு அட்வென்ச்சருக்குள்ளே போக போகிறோம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் பப்ளு, சின்னு, டக்கி, சிப்பு எல்லாரோட சேர்ந்து ஜாலியாக இந்த மாயாஜால பயணத்தில் போயிட்டு என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்ப்போமா? குழந்தைங்களோட இமேஜினேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த கார்ட்டூன் சேனலில் பிக்சர்ஸும் ஆடியோவும் மட்டும் நாங்கள் கொடுக்குறோம். இமேஜின் பவரை யூஸ் பண்ணி நீங்களாகவே இவங்கெல்லாம் பேசினா எப்படி இருக்கும், எப்படிலாம் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத இமேஜின் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் மோஷன் பிக்சர்ஸை அவாய்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சுட்டீஸ் அண்ட் பேரண்ட்ஸ், உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். எங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய குழந்தைங்களுக்கும். அப்போ தான் அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி நாலேஜ் ரொம்ப ஈஸியாக க்ரோத் ஆகும். வாங்க கார்ட்டூனுக்குள்ளே போகலாம். ஸோ சுட்டீஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் குட்டீஸ்க்கு இதை ப்ளே பண்ணி காட்டுங்க. வெல்கம் டு குட்டி பட்டான மாயாஜால பயணம். சிப்பு சிப்பு, நீ மட்டும் மாம்பழம் சாப்பிட்றியே, எங்களுக்கும் கொஞ்சம் கூட. என்கிட்டே ஒன்று தான் இருக்கு, நான் தர மாட்டப்போ. ஹே, எங்களுக்கு தராம நீ மட்டும் சாப்பிட்ட, அப்புறம் உனக்கு தான் வயிறு வலிக்கும், பார்த்துக்கோ. சிப்பு, கையில் என்ன வச்சிருக்க? ரகசியமாக பார்த்துட்ருக்கியே. அதுவா பப்ளு, மாம்பழம் பக்கத்தில் இந்த பேப்பர் இருந்துச்சு. இதில் என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. உனக்கு எதுனா தெரியுதா பாரு. என்ன சிப்பு, ஏதோ பேப்பர்னு சொன்ன, நான் எடுத்ததுமே இலையா மாறிடுச்சு, அதுவும் ஜொலிக்குது. ஐயோ பப்ளு, அந்த மாயாஜால இலையிலிருந்து உனக்கு என்னமோ ஆயிடுச்சு. டக்கு, சின்னு, பப்ளுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா? அதோட தும்பிக்கையில் ஏதோ ஒரு மாற்றம் தெரிஞ்சுது. சரி, இந்த ஒரு மாம்பழத்தை நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். மல்கோவா மாம்பழம், மாம்பழமே மாம்பழம், மல்கோவா மாம்பழம். சிப்பு, தயவு செஞ்சு நீ பாடாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. போதும் போதும், நீங்க சிரிச்சது என்னால சிரிப்பு அடக்கவே முடியலப்பா. பாரு பப்ளு, என்னை கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. நான் பார்த்து பண்ணா சிரிக்கிறாங்க. சிப்பு, டக்கி, சின்னு, உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? நம்ம காட்டுல பின்னாடி ஒரு பெரிய காடு இருக்குல்ல, அந்த காட்டை பற்றி எங்கள் தாத்தா எனக்கு ஒரு சின்ன வயசுலலாம் நிறைய கதை சொல்லியிருக்காரு. அதை கேட்கும் போதே பயங்கரமாக இருக்கும். ஐ, கதையா? என்ன கதை? எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லு சொல்லு, அந்த கதையை கேட்கணும், ரொம்ப ஆர்வமாக இருக்கு. நீ எடுத்துகிட்டு வந்தியே ஒரு பேப்பரு, அதை நான் தொட்டதுமே பார்த்தியா, என் தும்பிக்கையில் ஏதோ ஒரு மினுமினுன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் அது இலையா மாதிரி மறைஞ்சு போச்சு. ஏன் தெரியுமா? எங்கள் தாத்தா எனக்கு அதுக்கு கதையை சொன்னதால தான் அப்படி இருக்கோ என்னமோ. சரி, நம்ம அந்த காட்டு பக்கமாக போய் என்னதான் இருக்குன்னு பார்ப்போமா? டக்கி, சின்னு, பயப்படாம என் கூட வரீங்களா? நம்ம போய் என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். பப்ளு, சின்னு, டக்கி, சிப்பு எல்லாரும் சேர்ந்து காட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த மர்மமான காட்டுக்குள்ளே போக நம்ம டக்கி ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்குறதுக்கு இது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. தாத்தா, அதாவது நம்ம பப்ளுவோட தாத்தா அப்படி என்ன சொல்லியிருப்பாரு? அந்த மர்மமான காட்டில் என்ன தான் இருந்திருக்கோம், என்ன அட்வென்ச்சர் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நாமளும் ட்ராவல் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்குவோமா? நிஜமாவே இது மர்மமான காடு தான். பப்ளு, இந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கே. நம்ம எப்படி போயிட்டு வர போகிறோம்? சின்னு, ஓடுறதா இருந்தால் நீ மட்டும் ஓடிடக்கூடாது, என்னையும் கூட்டிட்டு தான் ஓடணும். பப்ளு, உங்கள் தாத்தா இந்த காட்டை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு? டக்கி, சின்னு,
சிப்பு, நல்லா கேட்டுக்கோங்க. எங்கள் தாத்தா இந்த காட்டை பற்றி பயங்கரமான விஷயங்களெல்லாம் சொன்னார். ஆனால் நான் நம்பவே இல்லை. அது ஏதோ கட்டுக்கதைன்னு நினச்சேன். ஆனால் இந்த காட்டையும் இங்கே நடக்கிறதையும் பார்க்கும்போது நிஜமாகவே எனக்கும் பயமாக இருக்குது. வாங்க, நம்ம அப்படி என்னதான் இருக்குன்னு போய் பார்த்துட்டே வந்துடுவோம். அதுக்கப்புறம் நான் எங்கள் தாத்தா கிட்ட போய் சொல்லுவேன், நீ எனக்கு விட்டதெல்லாம் ரீலுன்னு. நம்ம பப்ளுவும் சின்னுவும் சிப்புவும் டக்கியும் சேர்ந்து ரொம்ப ஜாலியாக இந்த காட்டுக்குள்ளே என்னதான் இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு கிளம்புனாங்க. அவங்க தாத்தா சொன்ன கதையையும் மீறி ரொம்ப ஜாலியாக போனாங்க. இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய சின்னு, டக்கி, சிப்பு, பப்ளு எல்லாரும் இந்த அட்வென்ச்சருக்காக கிளம்பிட்டாங்க. அப்படி என்னதான் அந்த காட்டில் இருக்குது, அவங்க போய் என்னதான் பார்த்தாங்க அப்படிங்கிறத நாமளும் அவங்க கூட சேர்ந்து தெரிஞ்சுப்போம். சிப்பு, ஆரம்பிச்சிட்டியா உன் வாலிதனத்தை? காட்டுக்குள்ளே வந்ததுமே தாவ ஆரம்பிச்சிட்ட பார்த்தியா? அங்கே பாரு, பயங்கரமான ஏதோ மிருகம் மாதிரி உட்காந்துருக்கு. இன்னும் உள்ள என்னென்னலாம் இருக்குமோ தெரியலையே. அக்கி, பயப்படாம இருக்கணும். என்னை போல தைரியமா வரணும். ஒருவேளை உங்க தாத்தா சொன்னதெல்லாம் கட்டுக்கடையா இருக்குமோ? ஆனா ஏதாவது புதையல் இருக்குமோ? யாரோ எடுக்க கூடாதுன்னு அப்படி சொல்லியிருக்காங்களா? புதையலா? புதையல் கூட அங்கே இருக்குமா? நான் ஏதோ பயங்கரமா மிருகம்லாம் இருக்குன்னு நினச்சேனே. பேய் இருக்கும், பூதம் இருக்கும்ல எங்கள் தாத்தா சொன்னாரே. இப்போ நீ என்ன புதையல்னு சொல்கிற? புதையல்னா அப்படி என்ன இருக்கும்? அங்கே தங்கம் வைரம்லாம் இருக்குமா? இல்லை பழங்கள் இருக்குமா? வேறு என்னெல்லாம் இருக்கும்? அந்த புதையலை வச்சு நாம் என்ன பண்ணுறது? ஒருவேளை உங்கள் தாத்தா சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா, பேய் பூதம்லாம் இருந்துச்சுன்னா கடிச்சு சாப்பிட்ருங்கள. அப்புறம் நான் எங்கே இருக்கிறது? எங்கள் அம்மா தேடுவாங்களே. எங்கள் தாத்தா என்கிட்ட சொன்னதெல்லாம் பார்க்கும்போது அங்கே பெரிய பேய் பூதம்லாம் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் என்னால் கரெக்டாக சொல்ல முடியலையே. காட்டுக்குள்ளே போகணும்னு முடிவு பண்ணிட்டோம். சரி, வாங்க போய் பார்த்துடலாம். பப்ளு, காட்டுக்குள்ளே நமக்கு பசிச்சுதுன்னா என்ன பண்ணுறது? அங்கெல்லாம் நமக்கு தேவையானதெல்லாம் இருக்குமா? தண்ணியெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியலையே. இந்த காடு ரொம்ப புதுசாக மர்மமாகவும் இருக்கே. இங்கே எப்படி நம்ம சமாளிப்போம்? பப்ளுவோட தாத்தா பப்ளுக்கு அந்த காட்டில் இருக்கிற மர்மங்களை மட்டும் இல்லை, அந்த காட்டில் எங்கே என்னென்ன இருக்குது, எங்கே போனால் என்ன கிடைக்கும், அந்த காட்டில் இருந்து எப்படி வெளியே வரணுங்கிற நிறைய மர்மமான விஷயங்களையும் பப்ளுக்கு சொல்லி கொடுத்தாரு. அதையெல்லாம் பப்ளு வெறும் கதைன்னு மட்டும்தான் நினச்சிது. ஆனால் இப்போ தான் தெரியுது, அந்த உண்மையிலே காடு பெரிய காடாகவும் மர்மமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது. பப்ளு, சிப்பு, டக்கி, சின்னு எல்லாரும் பயங்கரமாக ரெடியாகி ஆர்வமாக கிளம்பி போனாங்க. சின்னு, டக்கி, என் கையை பத்திரமா கெட்டிமாக பிடிச்சிக்கிட்டு பத்திரமா வாங்க. எனக்கு அந்த பேப்பரில் பார்த்தது கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. சிப்பி, பப்ளுவை நம்பி நம்ம போகலாமா? ஒரு வழியாக நண்பர்கள் 4 பேரும் அந்த காட்டுக்குள்ளே போய் பார்க்குறதுக்காக பயணத்தை தொடங்கினாங்க.